தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற அம்பிகையின் ஸ்லோகத்துடன் இந்த நாளை ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி மூலம் துவங்குகிறோம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாய் அமையட்டும். 15/1/2026 இன்றைய நாள் தைத்திருநாள், பொங்கல் பண்டிகை. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே சூரியன் தெற்கு திசையிலிருந்து நமக்கு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். தேவர்களின் பகல் பொழுது, உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட புண்ணிய காலத்திலே நாம் இன்றைக்கி காலெடுத்து வைக்கிற முதல் நாள். ஹேமந்த ருதுவின் முன்பனி காலத்திலே மகர மாதத்திலே முதல் நாளில் இருக்கிறோம். இன்றைய திதி கிருஷ்ணபட்சத்திலே துவாதசி திதி மாலை 9:45 வரை இருக்கும். பின்பு திருதியை திதி வந்துவிடும். கேட்டை நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அனுஷ நட்சத்திரத்திலே நமக்கு காலை 4:50 வரைக்கும் அனுஷம் இருப்பார். பிறகு கேட்டை நட்சத்திரம் வந்திருக்கும். சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டு. இன்று வியாழக்கிழமை குருவாரம். இந்த குருவாரத்திலே நாம் குருவை வழிபடுவது அப்படின்னு வழக்கம் உண்டு. இந்த தை முதல் நாளிலே குருவை வழிபட்டு தைப்பொங்கலை நாம் கொண்டாடும்போது அனைத்து விதமான வளங்களும் நலங்களும் வரும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது. விருத்தி நாமயோகத்திலே கௌளவ கரணத்திலே இருக்கக்கூடிய இந்த நாளிலே சூரியன் நமக்கு மகர ராசியிலே சுக்கிரனுடன் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டங்கள் செவ்வாய் புதன் சூரியன் அப்படிங்கிற இடத்துல நமக்கு இருக்கும். சனி நமக்கு மீன ராசியிலே அமர்ந்திருக்கிறார். ராகு கும்ப ராசியிலும், வக்ரகதியிலே குரு அமர மிதுன ராசியும், சிம்ம ராசியிலே கேதுவும் இருக்க இன்றைய நாள் நமக்கு துவங்குகிறது. இன்றைய நாளின் ராகு காலம் மதிய வேளையில் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், குளிகை நேரம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கும். யமகண்டமானது 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கும் காலை வேளையிலே. சூலமானது தெற்கு திசையிலும். பரிகாரமாக நாம் தைலம் என்கிற எண்ணெயை பயன்படுத்துவோம். இன்றைய நாளின் சூரிய உதயம் 6:34 இருக்கும். மகர லக்னத்தின் சூரிய இருப்பு 5 நாழிகையும் 15 வினாழியும் இருக்கும் என்பதும் இன்றைய நாளில் குறிப்பாக இருக்கிறது. இந்த நாளிலே விசேஷம் அப்படின்னாலே தைப்பொங்கல் தான். பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்க காலையில் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் அந்த சூரிய பகவானை பார்த்து புண்ணியமாக அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனால் அனைவரும் பொங்கல் எப்படி நன்கு பொங்கி பால் பொங்கிட்டான் அப்படின்னு எல்லாரும் கேட்போம். அப்படி மனதிலும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் பொங்கி இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமையப் போகிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு காணப்போகிறோம். வாருங்கள். அனைத்து விதமான தைரியங்களையும் ஒருங்கே அமைந்த மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, செல்வ செழிப்பை கொடுப்பதற்காகவே 10ஆம் இடத்துமான கர்மஸ்தானத்துக்குள்ளே சூரியன் காலடித்து வைக்கிறார். அதனால் உங்கள் அதிகாரங்கள் அனைத்து விதமான மனதில் இருந்த சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல நாளாக மாறக்கூடிய நாள் இன்று. ஒரு சின்ன எச்சரிக்கை என்னென்னா, சுக்கிரனும் சேர்ந்து வராங்க. 2 7க்குரியவர். அதனால் கொஞ்சம் தாய் சொல்லை தட்டாதே அப்படின்னு சொல்லுவோம். அம்மாக்கள் சொல்கிற காரியத்தை செய்கிறது. அதேபோல் பெண்கள் சொல்லக்கூடிய காரியங்களை தட்டாமல் கொஞ்சம் எடுத்து மனசில் வச்சுக்கிடுங்க. அதனால் வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு பலனாக அமையும். கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க, சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பண வரவை எல்லாத்தையும் ராகு பகவான் குருவின் அனுக்கிரகத்தினால கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் துர்க்கையின் வழிபாடு ரொம்ப நல்லது. அதை தொடர்ந்து செய்யுங்க. இன்றைய நாள் சூரிய வழிபாடு பொங்கல். அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வளர்ச்சியும்
நல்லதொரு எழுச்சியும் தருவதாக அமையட்டும். இந்த நாளிலே 5-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, கொடுத்து சிவந்த கைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தான். இந்த காளையான உங்களுக்கு இந்த தை மாதத்தின் பிறப்பு ரொம்ப விசேஷமானது. நிறைய அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி. உங்களுக்கு ராசி 7ஆம் இடத்துல கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார்றார். மனதில் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாய் அமைகிறது. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் மகிழ்ச்சியை தருவதாகவும் குடும்பத்தில் குதூகலத்தை கொடுப்பதாக இருக்கும். நிறைய பேர் நிறைய வர்றதுனால செலவும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறதும் மறுக்கிறதுக்கு இல்லை. நல்ல விஷயங்கள்லாம் நிறைய செய்வீங்க. அதுவும் கொஞ்சம் கோவில் குளங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அப்படி வெளியிலெல்லாம் போய் எல்லாரையும் சந்தித்து அந்த பரஸ்பரம் எல்லாரையும் உறவு பரிமாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. 5-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்று உங்களுக்கு துணைவாக இருக்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளரே குரு வக்கரகதியில் இருந்தாலும் தன் பார்வையாலே துலா ராசியான பஞ்சமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளையாக இருக்க போகிறது. ஏன்னா சந்திரன் 6ஆம் இடம் என்கிற ரிணரோக சத்ருஸ்தானத்தில் போய் உட்கார்றார். மகிழ்ச்சியின் எல்லை எப்போ வரும்னா, கொடுத்த காசு திரும்பி வர்றது, நம்மளை எதிரிகள் இல்லாமல் பாவிச்சு கொள்வது, இப்படிலாம் இருக்கும்போது மகிழ்ச்சி வந்துடும். எனக்கு நிகர் நானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது சந்தோஷம் வருது இல்லைங்களா? அந்த சந்தோஷத்தை இன்றைக்கி பெற போகிறீங்க. அப்படிங்கிறதும் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிற சூரியன் இருக்கிறார். ஆனாலும் கொஞ்சம் டயர்ட்ஸும் இருந்தாலும் ஜெயிக்கணுங்கிற வெறியோடு இருப்போம். எதிர்பாராத விஷயத்தில் நிறைய லாபங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள். 5-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, குடும்பத்தை பற்றின அனைத்து விதமான பாச காரியங்களையும் ஒருங்கே நினைந்தவர் நீங்கள். உங்களுக்கு குதூகலத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கரிசனையாக நடந்துக்கோங்க. அவர்கள் செய்யக்கூடிய சில சில்மிஷங்கள் உங்களை பாதிக்கக்கூடும். தடைகளாக சில விஷயங்கள்லாம் வரலாம். உதாரணத்துக்கு ஸ்டவ்வை வச்சு பானையை வைப்பீங்க, அதில் போய் தண்ணியை ஊற்றுறதுக்கு போய் ஊற்றிட்டு வந்துடும். இந்த மாதிரி விஷமெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதுங்களோட கொஞ்சம் அனுசரணையாக அதுங்களை கொஞ்சம் கண்காணித்து பார்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி கொஞ்சம் காரிய தடைகளும் உண்டு. அதனால் முன்ன பண்ணணுன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதிக்கிடுங்க. இன்றைக்கி டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு இன்றைக்கி ப்ரொசீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய் பண்ணும்போது அதை விட்டுட்டோமே மறந்து போச்சேன்னு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனால இந்த காஷன் மைண்டில் வச்சு செய்யுங்க. 2-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை இன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே போகிறார். இன்றையிலேருந்து ஒரு மாதத்துக்கு உங்களை பிடிக்க முடியாது. கையில் காசு நல்லா புரளக்கூடிய நாளில் இன்றைக்கி இருக்கீங்க. உங்களுடைய புகழ் நல்லா பரவக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு முத்தாய்ப்பாக இன்றைக்கி சுகஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் உள்ளே வராரு. அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், 2ஆம் இடத்துக்காரருடையது. அதனால் அந்த புதனுடைய தன்மையின் விஷயங்களும் புத்திசாலித்தனமும் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல்கள்னால தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் அது மட்டும் ரிலாக்ஸாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாய்ஃபுல்லாக இருங்க. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக 7-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் சுபிட்சமான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறார். 3ஆம் இடம்னாலே முயற்சி ஸ்தானம். எதையும் சாதிக்கணும்னு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் கொடுக்கும். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு கட்டியன்னு சொல்கிற விஷயம் இன்றைக்கி நடக்க போகுது. புதிய ஆக்கங்களான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்யணும்னு எடுப்பீங்க. இதெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. ஜெயம் உங்கள் பக்கம் உண்டு.
இந்த மாதத்துக்கு முதல் நாளிலே நீங்கள் இருக்கிறீங்க, தை மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அழகாக பிளான் பண்ணுங்கள். எக்ஸிக்யூஷனை கரெக்டாக பண்ணுங்கள். நிதானம் மட்டும் வேணும். தானத்தில் சிறந்தது நிதானம்னு சொல்லுவான். அப்படி நிதானத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியின் இலக்கை கொடுக்கும். நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டாச்சு, இனிமேல் வேண்டாம் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மனசு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். உங்களால் முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிறத சரி பண்ணுங்கள். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை இன்றைய பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வெற்றிகளை நிறைத்து பார்க்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய துலா ராசி அன்பர்கள், யாரையுமே எடை போட்டு பார்ப்பதிலே சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி வச்சுருக்கிற ஆள் நீங்கள். உங்களுக்கு இன்றைக்கி எதுலையுமே தெளிவான சிந்தனை இருக்கும். 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் குடும்பத்திலே நிறைய செலவுகள் வைக்க போகிறாரு. பொங்கல்னாலே செலவு தானே சார், மகிழ்ச்சியான செலவுகள், சுக செலவுகள். அதனால் இன்றைக்கி சந்தோஷத்தின் வரவுகளை நிறைய எதிர்நோக்க இருக்கிறீர்கள். குதூகலம் இருக்க போது, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பொருள் வரவை எல்லாம் கொடுப்பதற்கு உங்கள் யோகக்காரகான சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எப்படியானாலும் பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். அதனால் தைரியமாக சில காரியங்கள்லாம் இன்றைக்கி செய்வீங்க. அதனால் பாராட்டும் புகழும் வரக்கூடிய நாள் இன்றைக்கி. இன்றைய நாளிலே 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை புரியும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, எப்பொழுதுமே குடும்பத்தை பற்றின ஆழ்ந்த சிந்தனையுள்ள நீங்கள் இன்றைக்கு மேலும் ஆழ்ந்த சிந்தனையில் போக போகிறீங்க. சந்திரன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது மனசெல்லாம் குழந்தைகளை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் இருக்கும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி யோசனை செய்ய வேண்டிய நாள் இன்றைக்கி. ரொம்ப ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது வேண்டாம். ஜாய்ஃபுல்லாக இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுப்பதற்கு தான் 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே சூரிய பகவான் உள்ள கால் எடுத்து வைக்கிறார். இன்றையிலேருந்து உங்களுக்கு நன்மைகள் பல வரப்போகிறது அப்படிங்கிறத மனசில் கட்டியம் சொல்கிறார். அதனால் தைரியமாக காரியங்கள்லாம் செய்ய முடியும். தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், மேன்மேலும் வளர்ந்து கொள்வதற்கான அடித்தளமே இன்றைக்கு ஆரம்பிக்க போகுது. அதனால் இன்றைக்கி நல்ல ஜோஷ்ஃபுல்லாக இருங்க அப்படின்னே சொல்லலாம். 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி உங்களுக்கு துணையை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, போராட்டத்தையே ஈஸியாக பண்ணக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கி பணத்தை செலவு பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அப்படி செலவுகள் நிறைய இருக்கும். அந்த செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக இருப்பதனாலே மனசுக்கு மகிழ்ச்சி. சந்திரன் இன்றைக்கு கேட்டை நட்சத்திரத்திலேருந்து நமக்கு மனோகாரகனான செலவை வைக்கிறார். அதனால் மனசுக்கு பிடிச்ச செலவெல்லாம் இன்றைக்கி செய்ய போகிறீங்க. முடிந்தவரை எக்ஸ்ட்ராவாக தேவையற்ற செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. அது மட்டும்தான் காஷன். இன்றைக்கி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நிதானித்து செய்யுங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லுவோம். அந்த இடத்துக்கு சூரியன் உள்ளே போகிறாரு. அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத இந்த சந்தோஷமான சூழ்நிலையை சண்டை சச்சரவுகளெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. 9, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, எங்கேயுமே உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் பொருளை நோக்கிய ஓட்டமும் நிறைய இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் தருவதாக அமைகிறது. நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்ல சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. அதனால் எதையுமே நீங்கள் ஆழ்ந்து அகன்று செய்யக்கூடியது. பைசாலாம் நல்லா வரும், கவலைப்பட வேண்டாம். சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே நுழைய முதல் நாள் இன்றைக்கி. அதனால் அவரை வரவேற்பது ரொம்ப நல்லது. உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம். அப்படி இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்குள்ளார சூரியனின் பிரவேசம் அப்படிங்கிறது கண் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா இன்றைக்கே நமக்கு ஆரம்பிச்சிருங்க. கரெக்டாக டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடுறது அதெல்லாம் பண்ணிவிடுங்க. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, எல்லா விதத்திலும் நீங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். இன்றைய நாளிலே தொழில் ஸ்தானத்திற்குள்ளே சந்திர பகவான் இருப்பது உங்களுக்கு கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு.
எடுத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நிறைய கொடுப்பார். அதனால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சந்தோஷத்தை கொடுப்பதாகவும், எந்த காரியமும் நம்ம முழுமையாக செய்யணுங்கிற எண்ணமும் அந்த முழுமை பெற்றதுனால் வரக்கூடிய மகிழ்ச்சியும் இன்றைக்கி வரப்போகுது. எதையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய முக ரிஃப்ளெக்ஷனே கொடுக்க மாட்டேங்க. அப்படிப்பட்ட ஆள் நீங்கள். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்மைல்லாம் நல்லாயிருக்கும், பிரைட் ஸ்மைல், சிரிப்பெல்லாம் நல்லா வரும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதுவே மற்றவங்களுக்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் என்பதிலே ஆச்சரியம் இல்லை. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சந்தோஷம் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, அனைத்து விதமான விஷயங்களிலுமே சுறுசுறுப்பை காட்டக்கூடியவர் நீங்கள். வேகம் விவேகம் அல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. வேகம்தான் என்னுடைய வேலையே அப்படின்னு பரபரப்பாகவே பட்டாம்பூச்சி போல் பறந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். எந்த காரியமும் செய்கிறது முன்னாடி கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. எல்லாம் கொஞ்சம் தடை வந்து தான் நடக்கும், அதுக்காக சோர்ந்து போயிடாதீங்க. தடையும் நல்லது தான், ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் கொண்டு வாங்க. கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இன்றைய நாள் ஸ்மூத்தாக பண்ணலாம். இல்லைன்னா பாருங்கள், பாயசத்தில் முந்திரி போட்டேன்னா, இல்லை சர்க்கரை போட்டேன்னா, இல்லை திராட்சையை போட்டேனான்னு ஒரு நிறைய கன்ஃபியூஷனில் பொங்கல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக இருந்துருங்க அப்படிங்கிறத இன்றைக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் நிதானத்தோடு செய்தீர்கள்னால் இன்றைக்கி காரியங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு தெளிவான ஞானத்தை கொடுக்கும் நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.